ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் கடைசி குரூப் ஸ்டேஜ் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். அண்ட் மோர் ஓவர் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தர இன்ஸ்டாகிராம் என்னென்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் அகமதாபாத். ஸோ இந்த கிரௌண்டை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஓவராலாக வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி வித் 1,32,000 சீட்டிங். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரவுண்டில் வந்து பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 சென்டர் பிச்சஸ் இருக்கு. அந்த 11 சென்டர் பிச்சஸ்ல 6 ரெட் சாயில் விக்கெட் இருக்கு அண்ட் 5 பிளாக் சாயில் விக்கெட் இருக்கு. பட் இந்த வேர்ல்ட் கப்லேயே சில மேட்சஸ்லாம் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு இந்த கிரவுண்ட் எஸ்பெஷலி. ஸோ அதில் வந்து கியூரேட்டர்ஸ் ஹவ் லீன் டுவர்ட்ஸ் பிளாக் சாயில் விக்கெட் தான். ஏன்னா அப்படின்னா தான் ரெட் சாயில் விக்கெட் கம்பேர் பண்ணும்போது பிளாக் சாயில் விக்கெட்ல தான் கொஞ்சம் உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி தான் பிச்சஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு பிளாக் சாயில் விக்கெட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற கான்டெக்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ப்ரிவியூ பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியல் 3 to 4 ஓவர்ஸ்க்கு ஒரு ஜிப் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஜிப் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோக்கு முந்தின வீடியோல நம்ம ப்ரிவியூல சொல்லியிருப்போம். அந்த ஒரு ஸ்கிட்டியா இருக்க பவுலர்ஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதுக்கு பேர் தான் அந்த ஜிப் மூவ்மெண்ட். ஸோ அந்த ஜிப் மூவ்மெண்ட் 3 to 4 ஓவர்ஸ்க்கு இனிஷியலா இருக்கனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அது கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். பட் அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டரா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4-5 ஓவர்லேயே அந்த மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோ டெலிவரிஸ், கட்டர்ஸ், சேஞ்ச் ஆஃப் பேஸ் இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்ல நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் இங்க விக்கெட் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் ரிலையிங் ஆன் ஹெவி பேஸ்க்கு இங்க விக்கெட் விழுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசா இல்ல. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஒரு மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 ஓவருக்கு அப்புறம் ஒரு 10 ஓவர் 12 ஓவர் வரைக்குமே ஒரு 4-5 ஓவர் வரைக்கும் நல்லா நீங்க கிரிப் பண்ணலாம் ஸ்பின்னர்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க ஒரு பிளாட் ட்ராக்கா இருக்கு அப்படின்றதுனால பெருசா ஒரு டீவியேட் ஆகக்கூடிய டர்ன் ஒரு 3 டிகிரிஸ் 4 டிகிரி டர்ன் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கிரவுண்ட்ல இல்ல. மூவிங் ஆன் டு த பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி பிக்கர் கிரவுண்டு தான். இப்போ ரொம்ப குட்டியான கிரவுண்டு நம்ம அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரியான கிரவுண்ட் கிடையாது. ஸோ ரிலேட்டிவ்லி பிக்கர் கிரவுண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் ரன் ஸ்கோரிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஃபேக்டரை எலிமினேட் பண்ணுற மாதிரி டியூ ஃபேக்டர் கண்டிப்பாக இங்கே வரும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்ல முடியாது. ஒரு 10 ஓவருக்கு அப்புறமே ஒரு 15 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் கூட டியூ வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே நிறையவே இருக்கு. பட் ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய டியூ வந்திருக்கு. பட் இந்த வேர்ல்ட் கப்னு ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த சில மேட்சஸ்ல ஒரு கேப்டன்ஸ் ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா டியூ வருது பட் மேனேஜபிள் டியூ தான், ரொம்ப ஹெவி டியூ வர்றது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் ஸ்பெசிபிக் டைம் இப்போ ஒரு மிட் பிப்ரவரியில இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு மேனேஜபிள் டியூ தான் வருது அப்படின்றது தான் பிளேயிங் கண்டிஷன்ஸா இருக்கு. மோர் ஓவர் ஓவராலாவே இது ஒரு ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட் அப்படின்றதுனால மிஸ் டைம்டு ஷாட்ஸ் கூட கொஞ்சம் 4-6 அப்படின்னு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ரொம்ப அதுக்காக நீங்க மிஸ் டைம்ல அடிச்சா ஒரு 6 போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பிகர் கிரவுண்ட் அப்படின்றதால ஸோ எல்லாமே ஒரு 50-50 கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூவிங் ஆன் டு த டாஸ் டிசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜபிள் டியூ வந்தாலுமே சேசிங் டீம்ஸ் அது நல்லாவே ப்ரிஃபர் பண்ணியிருக்கு அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பா டாஸ் ஜெயிக்கிறவங்க சேஸ் பண்ண தான் பார்க்கணும். அண்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஹஸ் செட் இட் இஸ் 180. பட் கண்டிப்பா 180 இங்க வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எனிதிங் அபவ் 200+ இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த மேட்சோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஷான் கிஷன் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் அபிஷேக் சர்மா. ஸோ அபிஷேக் சர்மா ஒரு இந்த டோர்னமெண்ட்லேயே பெருசா ரன் அடிக்கல, கடந்த 5-6 மேட்சஸா பெருசா ரன் அடிக்கல அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பா இது அவருக்கு ஒரு ரன் ரொம்பவே ஸ்கோர் பண்ணி அவரோட அந்த பொசிஷன் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த மேட்ச் அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திலக் வர்மாவுமே நம்பர் 3 பெருசா ரன்ஸ் அடிக்கல, பட் ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு இன்ஜூரில இருந்து வராரு அப்படின்றனால பிளஸ் அகைன் ஹி ஹாஸ் த பேக்கிங் ஆஃப் கேப்டன் ஸ்கை அப்படின்றனால திலக் வர்மா வந்து கண்டினியூ பண்ணுவார். 4 is going to be ஸ்கை, 5 சிவம் டுபே. 6ல தான் எனக்கு தெரிஞ்சு பாண்டியாவை இங்க ரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ போன மேட்சே பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் ரெஸ்ட் ஆனதுனால பாண்டியா வந்து போலிங்கும் போட்டாரு. ஆப்வியஸ்லி எல்லா மேட்சுமே போலிங் போடுறாரு. பட் அந்த இனிஷியலா தான் போலிங் போட்டு அவர் நல்லா அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ண காரணத்தினால கொஞ்சம் அவரை ரெஸ்ட் பண்ணிட்டு சூப்பர் 8 கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி குவாலிஃபை ஆச்சு சூப்பர் 8க்கு அப்படின்றனால ஜஸ்ட் another குரூப் ஸ்டேஜ் கேம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நான் ஃபீல் பண்றேன். ஸோ அவர் ரெஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து பாண்டியாக்கு பாலா உள்ள வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 7 is going to be ரிங்குஷிங் 8 அக்சர். 9ல பாத்தீங்க அப்படின்னா போன மேட்ச் குல்தீப் விளையாண்டாரு, அவரே இங்க கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் த டுவோ ஆஃப் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே இங்க ரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அப்படி 2 பேரை ரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியே இருந்து பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங் போன மேட்ச் வெளியே இருந்தாரு, அவர் உள்ள வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு கிளியரா தெரியுது. அண்ட் மோர் ஓவர் வருண ஒரு ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா சிராஜ் உள்ள வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த மேட்ச்ல இருக்கு. ஸோ ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி இந்த மேட்சோட பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியால இருந்து பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலுமே நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, யார் யாரை விளையாடுவாங்க, யாரை ரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்சனலி எனக்கு என்னமோ ஐ ஃபீல் சிவம் டுபே. ஏன்னா அவர் வந்து நிறைய எப்படி சொல்ல பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நல்ல ஒரு குட் டே, அவரோட டே அப்படின்ற மாதிரி ஒரு டே அவருக்கு அவைட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுறதுனால என்னோட கட் ஃபீலிங்ல நான் சொல்றேன் இந்தியால இருந்து இட் இஸ் கோயிங் டு பி சிவம் டுபே. அண்ட் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமீபியா மேட்சோட ப்ரிவியூல நான் சொன்னேன். நம்ம நமீபியா மேட்ச் ப்ரிவியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தந்த அசோசியேட் நேஷனோட கேப்டன் நல்லா பண்ணும்போது அந்த டீம்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் அப்படின்ற காரணம் ஒரு நல்லாவே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து நெதர்லாண்ட்ஸ் கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸ் நான் பிக் பண்றேன். ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 75% ஃபார் இந்தியா அண்ட் 25% ஃபார் நெதர்லாண்ட்ஸ். இப்போ ஏன் 25% ஃபார் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னா 2 ரீசன். ஒன்னு வந்து இந்தியா கண்டிப்பா நிறைய பிளேயர்ஸ் ரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அட்வான்டேஜ் நெதர்லாண்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் நம்ம குரூப்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல ஓவராலா பாத்தீங்கன்னாலுமே இந்த அசோசியேட் நேஷன்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு டீம் ஆன் பேப்பர், அவங்க ஃபீல்ட் எப்படி வேணா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டோம், அதை பத்தி நான் பேசல. பட் ஆன் பேப்பர் இந்த டீம் ஒரு நல்ல டீம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நெதர்லாண்ட்ஸ் அதுல ஒரு டாப் 5ல இருப்பாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த 25% நான் நெதர்லாண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ பார்ப்போம் இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. I'll again meet you for the India vs Netherlands match review. Until then, bye guys.